பெந்தகோஸ்தே அனுபவத்தை தாங்கப்பா. ஆண்டவரே, இந்த பெந்தகோஸ்தே திருநாளிலே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை அன்பில் செலுத்துகிறோம். எல்லாரும் நல்ல கண்களை மூடி நல்லா ஜெபிப்போமா. கர்த்தர் நம்மோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். கர்த்தர் நம்மை அரவணைக்கிறார். ஆறுதலின் தெய்வமாக, அற்புதத்தின் தெய்வமாக, எல்ரோயாக அவர் நம்மை காண்கிறவராக இருக்கிறார் எப்பொழுதுமே. ஹல்லேலூயா. ஆவியானவரே, என் தெய்வமே, இயேசு ராஜா, இயேசு ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் சிறு பூச்சியா இருந்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரே பெரும் கூட்டமாய் மாற்றுகிறீர், மாற்ற போகிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எதை குறித்தும் பயப்படாதபடிக்கு, நாங்கள் எதை குறித்தும் கலங்காதபடிக்கு உம்மையே பற்றி கொண்டு இருக்க உம்முடைய நாமத்தையே உயர்த்தி நீர் உதவி செய்திருங்க. உதவி செய்திடுங்கப்பா, கிருபை செய்திடுங்க. ஆவியானவரே, உம்மால் கூடும். ஆண்டவரே, எல்லாவற்றையும் செய்ய உம்மால் கூடும். ஆவியானவரே, நன்றி 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 நன்றி. ஆமென் 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 ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, ஏசாயாவுக்கு வாக்கு கொடுத்தீர், அதே போல எங்களுக்கு வாக்கு கொடுத்தப்பா. ஆண்டவரே, நீங்க காட்டின அந்த ஓட்டத்துல நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீங்க கொடுத்த அந்த வாழ்க்கையில நாங்கள் ஆண்டவரே போராடி எல்லா பிசாசின் போராட்டங்களையும் ஜெயிக்க, ஆண்டவரே எல்லா தடைகளையும் தாண்ட, எல்லா ஆண்டவரே அசுத்தங்களையும் எல்லா பேய்களையும் பிசாசுகளையும் நாங்கள் கடந்து ஆண்டவரே உடை தெரிய தேவனீர் எங்களுக்கு கிருபை பாராட்டினீர். ஆண்டவரே, உங்க தயவுக்கு நன்றி, உங்க இரக்கத்திற்கு நன்றி, உங்க மனதுருக்கத்திற்கு நன்றி. எல் ஷடாய் உமது நாமம் அப்பா. எல்ரோயா இருக்கிறவரே, நன்றி 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 நன்றி. ஏழு குத்து விளக்கின் மத்தியில் உலாவுகிறவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அன்பின் தகப்பனே, ஆறுதலின் தெய்வமே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், நீர் மகத்துவர், நீர் மாறாதவர், நீர் உயர்ந்தவர், நீர் அன்பின் தகப்பன், நீர் ஆறுதலின் தெய்வமே. உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அன்பால் பலத்தால் ஒவ்வொருவரையும் நீர் அனல் மூட்டுவீராக. அபிஷேகநாதரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். அற்புதம் உள்ள தெய்வமே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். அதிசயங்கள் செய்கிறவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே, நன்றி நன்றி அப்பா. இயேசு ராஜா, எங்கள் அற்புதமான தேவா, அதிசயங்கள் செய்கிறவரே, எங்கள் ஆறுதலை நாயகனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. உம்மோடு பேச உதவி செய்யுங்க, உம்மோடு மன்றாடி ஜெபிக்க உதவி செய்யுங்கப்பா. பொழுது விடுகிறது பொழுது விடுகிறது என்று தூதன் சொன்னால் அழுது அழுது ஆசீர்வாதம் பெறாமல் விட மாட்டேன் என்று சொன்னாரப்பா உம்முடைய பக்தன். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெறாமல் போக கூடாது, உம்முடைய அற்புதத்தை பெறாமல் நாங்கள் போக கூடாது. ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே வசனத்தை பெறாமல் நாங்கள் போக கூடாதப்பா. உம்முடைய வாக்குத்தத்தத்தை பெறாமல் நாங்கள் போக கூடாது. ஆவியானவரே, நீங்க தான் நடத்தணும், நீங்க தான் எங்களை தாங்கணும், நீர் தான் எங்களை வழி நடத்தணும் அப்பா. ஆதரிக்கின்ற தேற்றரவாள நீர் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே, அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் பெரியவரே, ஹல்லேலூயா. நாம் எழும்பி நின்று ஆராதிப்போம். அமர்ந்திடுவே
சமூகத்திலே தந்திடுவார் ஜெயமாலையே. வந்திடுவார் அவர் சமூகத்திலே தந்திடுவார் ஜெயமாலையே. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? அமர்ந்திடுவேன் தேவ சமூகத்திலே, பாடிடுவேன் தேவ சமூகத்திலே, அமர்ந்திடுவேன் தேவ சமூகத்திலே, பாடிடுவேன் தேவ சமூகத்திலே. வந்திடுவார் சமூகத்திலே தந்திடுவார் ஜெயமதையே. வந்திடுவார் தேவ சமூகத்திலே தந்திடுவார் ஜெயமதையே.
நன்றி 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 நன்றி. உங்க நாமம் உயர வேண்டும், உங்களுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், உங்களுடைய சித்தத்தை கத்த நிறைவேற்றுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே மெய்யாகவே மெய்யாகவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கையுமே விட்டு வீண் போக கூடாது. ஆண்டவரே ஸ்தோத்திரமை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆண்டவரே அநேகமாயிரம் ஜனங்கள் அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆராதிக்காத ஆண்டவரே ஸ்தோத்திரம் வெளியில் இருக்கிறார்கள். ஆண்டவரே அவர்கள் எல்லாம் கத்த நீர் கண்ணோக்கி பாருங்கப்பா. ஒவ்வொரு ஆத்மாவை கத்த நீர் ரட்சித்து நடத்திடுங்க. ஆண்டவரே நீர் பெரியவரப்பா. இது அகில உலகத்தை ஆளுகிறவர், அன்பின் தகப்பன். ஆண்டவரே எங்கள் மத்தியில் உலாவுகிறவர். ஆண்டவரே 7 குத்து விளக்கின் மத்தியில் உலாவுகிறவர். ஆண்டவரே எல் ஷடாய் உமது நாமம். ஆண்டவரே அல்லேலூயா. இயேசுவே இயேசு ராஜாவே இயேசு ராஜாவே அற்புதமான தேவனே ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதிசயமானவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். நீர் பெரியவர் என்பதை நாங்கள் உணர உதவி செய்திருங்கப்பா. நீர் கர்த்தர் என்பதை நாங்கள் உணர உதவி செய்திருங்க. நீர் மாறாதவர் என்பதை நாங்கள் உணர வேண்டும். நீர் மகிமையானவர் என்பதை நாங்கள் உணர வேண்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே அற்புதமான தேவா. எல்லாரும் பாடுவோமா? கர்த்தர் பெரியவர் நான் உணரணும். கர்த்தர் பெரியவர் நான் உணரணும். தேவா நீர் கிருபை செய்யும், தேவா நீர் கிருபை செய்யும், தேவா நீர் கிருபை செய்யும், தேவா நீர் கிருபை செய்யும். கர்த்தர் பெரியவர் நான் உணரணும். கர்த்தர் பெரியவர் நான் உணரணும். தேவா நீர் கிருபை செய்யும், தேவா நீர் கிருபை செய்யும், தேவா நீர் கிருபை செய்யும், தேவா
கர்த்தர் நம்மை இனிமேலும் நடத்துவார், இனிமேலும் தாங்குவார். அவருக்கு நாம் கனத்தை செலுத்துவோமா? நன்றி 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 தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ஆறுதலின் தெய்வமே. கர்த்தர் நீர் எங்களை போஷிக்கிறீர், நீர் எங்களை தாங்குகிறீர், நீர் எங்களை நடத்துகிறீர், நீர் எங்களோடு கூட பேசுகிறீர். அப்பா ஒன்னும் பின்னமாய் நெருக்கி சுற்றிலும் எங்களை சூழ்ந்திருக்கிறீர். நடந்தாலும் படுத்திருந்தாலும் உடைய கிருபை தான் எங்களை தாங்குகிறது, உடைய இரக்கம் தான் எங்களை நடத்துகிறது. ஆண்டவரே, நாங்கள் நிற்பது நிர்மூலம் ஆகாதது உடைய சுத்த கிருபை. அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடைய கிருபை தான் எங்களை நடத்தணும். ஆண்டவரே, உடைய கிருபை தான் எங்களை தாங்கணும், உடைய கிருபை தான் எங்களை ரட்சித்து நடத்தணும். ஆண்டவரே, ஆண்டவரே நீர் கிருபை செய்திடுங்கப்பா, ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்திடுங்க. ஆண்டவரே, உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே சமீபமாக இருந்து நீர் அவர்களுக்கு உதவி செய்கிற அன்பின் தகப்பனீர், ஆறுதலின் தெய்வமே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? இரு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே, என்னை அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே, என்னை அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. உம்முடைய கூடாரத்தில் தங்கி இருக்கிறோம் அப்பா. இருங்க ஆண்டவரே, எந்தெந்த கரங்கள் எல்லாம் உயர்ந்திருக்கிறதோ, உம்மை நோக்கி பார்க்கிறதோ, அவர்களை உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு போய் உயர்ந்த ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆபத்து நாளில் கூப்பிடுகிற எனக்கு நீர் மறு உத்தரவு கொடுக்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னுடைய ஆத்மாவை எல்லா இடுக்கண்களுக்கு விலக்கி நீட்டி காத்து கொண்டீரே, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துறோம் அப்பா. 1000 நாவுகள் இருந்தாலும் உமக்கு நன்றி சொல்ல போதாது. ஆகிலும் உம்மை துதித்துக் கொண்டிருக்க, ஆகிலும் உம்முடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்க தேவனீர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கு கிருபை பாராட்டுவீராக. இரக்கம் செய்திடுங்கப்பா. ஆவியானவரே, நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து எங்களோடு கூட பேசுங்கப்பா, தொடர்ந்து எங்களோடு கூட இடைபடுவீராக. உமக்கே கனத்தை செலுத்துகிறோம், மகிமைப்படுங்க, ஆசீர்வதிங்க. ஆமென் ஆமென். இப்பொழுதும் கூட நாம் சங்கீதம் 32 அதை நாம் வாசிக்கலாம். முதல் 10 வசனங்களை நாம் வாசிக்கலாம். இன்றைக்கு தேவனுடைய திறவுகோல் என்ற ஒரு தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்க இருக்கிறோம். தேவனுடைய திறவுகோல் என்பது தேவன் நமக்கு தருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆமென் அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதங்களை நாம் தான் ஆண்டவருடையதான சமூகத்திலே ஜெபித்து துதித்து ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தி நாம் தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் அல்லேலூயா. எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் தருவதற்கு ரெடியாக இருக்கிறார். அதற்கு முன்பாக நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். இந்த இடத்துல கூட தாவீது ஒரு வேலை செய்கிறார். என்ன வேலை என்று சொன்னால், கர்த்தருக்காக நான் ஒரு இடத்தை ஆண்டவருக்கு நான் ஆயத்தப்படுத்த போகிறேன். ஆமென் அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். சபை இல்லாத இடத்துல சபைகளை கட்ட வேண்டும். நாம் கூட 50 திருச்சபைகளை கட்ட வேண்டும் என்று ஒரு தரிசனத்தோடு நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். 50 சர்ச் எங்கெல்லாம் தேவன் நமக்கு வாய்ப்பு தருவாரோ அங்கெல்லாம் நம்ம கட்ட வேண்டும். இந்த ஊர் அந்த ஊர்னால நமக்கு கணக்கல்ல. ஆண்டவர் எந்த இடத்துல சொல்கிறாரோ, எந்த இடத்துல ஆத்து மக்கள் இருக்கிறார்களோ, எங்கே ஆண்டவர் வாய்ப்பு நமக்கு தருகிறாரோ அங்கெல்லாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். இப்பொழுது தாவீதை பார்க்கிறோம். தாவீது தன்னுடைய முதல் வசனம் சொல்கிறது, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரத்தையும் நினைத்தருளும். உபத்திரத்தின் மத்தியிலே கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவர் விரும்பினார். அது மட்டுமல்ல, அவர் சொன்னார், நான் மச்சு பாவப்பட்ட வீட்டில் இருக்கிறேன், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியோ கூடாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது, திரைகளின் நடுவிலே இருந்து கொண்டிருக்கிறது, அது சரியல்ல, அதற்கு நான் ஒரு ஆலயத்தை கட்டுவேன் என்று தீர்மானம் எடுத்தார். அப்படி தீர்மானம் எடுக்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நாம் எதையாவது கர்த்தருக்காக
ஆமென் பாடுபட்டால், கர்த்தருக்காக ஜெபித்தால், கர்த்தருக்காக ஊழியம் செய்தால், கர்த்தருக்காக நாம் கொடுத்தால், நம்முடைய தேவன் அதை 1000 மடங்காக திரும்பி நமக்கு தரக்கூடியவராக அவர் இருக்கிறார். நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தை தயார் செய்ய போகிறேன் என்று சொன்னார் 2வது வசனத்திலே. அதே போல அவர் தயார் செய்தார். ஒரு வாசஸ்தலத்தை காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாக கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வர விடுவதில்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோப்பின் வல்லவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணினான். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய காரியத்திலே நாம் வளர வேண்டும் என்றால் நாம் பொருத்தனை பண்ணி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை வளர்ச்சி அடைய ஆண்டவர் உதவி செய்வார். ஆமென், அல்லேலூயா. எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்காகவும் நாம் ஜெபிக்கணும். அதே நேரத்தில் ஒரு வைராக்கிய வாஞ்சியாய் தேவனுடைய இருதயத்தை தொடக்கூடிய அளவுக்கு நம்முடைய பொருத்தனைகள் இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் மிக ஈஸியான பொருத்தனை பண்ணுகிறார்கள். ஈஸியான பொருத்தனை பண்ணுறது வேறு சமாச்சாரம், அது நம்ம இஷ்டம், அதுக்கு குறைவான ஆசீர்வாதம் தான் வரும். ஆனால் தேவனுடைய இருதயத்தை தொடுமா? நீங்கள் பண்ணுற பொருத்தனை, நீங்கள் பண்ணுற ஜெபம் தேவனுடைய இருதயத்தையே தொடணும். அந்த அளவுக்கு நாம் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. சிலருடைய ஜெபத்தை பற்றி சொல்லுவாங்க, இவங்க ஜெபமெல்லாம் கோரிக்கை மேலே கூட தாண்டாது அப்படிம்பாங்க. என்ன சொல்லுவாங்க? விசுவாசம் இல்லாத ஜெபம், விசுவாசம் இல்லாத பாடல்கள், விசுவாசம் இல்லாத ஆராதனை, விசுவாசம் இல்லாத சாட்சிகள், விசுவாசம் இல்லாத காரியங்கள். கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ ஆண்டவர் ஆத்துமக்களை ரட்சிப்பதற்கு தடையில்லை. கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ஆண்டவர் யுத்தத்தை ஜெயிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சவுலும் அவருடைய மகனாகிய யோனத்தானும் யுத்தத்துக்கு போகிறார்கள். இரவு நேரத்தில் எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரியாகிய ஒரு வாலிபனையும் பார்த்து அவங்க 2 பேரும் ஒரு சின்ன பிளான் பண்ணுறாங்க. உயரமான இடத்துல இருக்கிறாங்க, கல்லில் இருக்கிறாங்க, செங்குத்தான கல்லில் அவங்க ஏறி போக வேண்டும். எதிரிகள் அங்கே இருந்து கொண்டு இருக்கிறார்கள், அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். இவர்கள் பள்ளத்தாக்கிலே இருக்கிறார்கள், கீழே இருக்கிறாங்க, எதிரிங்க மேலே இருக்கிறாங்க. அப்பொழுது அவன் சொல்லுகிறான், 2 பேர் தான் நம்ம போக போகிறோம், இரவு நேரத்தில் போக போகிறோம், நீ வருகிறாயா என்று ஒரு மனிதனை பார்த்து கேட்டார். அவனுடைய நண்பனை பார்த்து கேட்டார் யோனத்தான். அவர் சொன்ன, நான் வருகிறேன் அப்படி என்று சொல்லி ஒருத்தர் என்ன செஞ்சார்? உற்சாகமாக சொன்னார். அந்த உற்சாகமாக சொன்னதுனால அந்த 2 பேர் அந்த எதிரிகள் பாளையத்தில், பெலிஸ்தர் இருக்கக்கூடிய எதிரிகளின் பாளையத்துக்கு போனார்கள். அப்பொழுது அவங்க சொன்னாங்க, மேலே ஏறி வா அப்படின்னு எதிரிங்க சொன்னாங்க. அப்போ மேலே ஏறி வா என்று எதிரிகள் சொல்லும்போது அவர் பயப்படலை, மேலே ஏறி போனார். ஜெபம் பண்ணி அந்த இடத்துல ஒரு காரியத்தை, யுத்தத்தை செய்தார். அந்த யுத்தத்திலே அவர் வெற்றியும் கண்டார். ஆமென், அல்லேலூயா. என்ன நடந்ததோ அது அவங்க அப்பாவுக்கே தெரியாதான். பெரிய வெற்றி, ஆனால் அவங்க அப்பாவுக்கே அது தெரியாது. அந்த அளவுக்கு யாரா நம்ம ஊரில், நம்ம வீட்டில், நம்முடைய பாளையத்திலிருந்து போனது, நம்முடைய வீட்டிலிருந்து போனது யார், நம்முடைய கேங்கில் இருந்து போனது யார், நம்முடைய சபையிலிருந்து போனது யார் என்று பார்க்கும்பொழுது 2 பேர் தான் போயிருக்கிறாங்க. அந்த 2 பேர் மூலிமா ஆண்டவர் பலத்த அற்புத அதிசயம் செய்தார். அல்லேலூயா. இன்னும் ஆமென், ஸ்தோத்திரம். நாம் தாவீதை பார்ப்போம்னால் ஒரே ஒரு ஆள். ஆமென். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 16,000. எத்தனை ஆயிரம்? ஆண்டவர் சொன்ன, பலவானை முந்தி கட்டு, அப்பொழுது நீங்கள் அந்த தேசத்திலே கொள்ளையிடலாம். அல்லேலூயா. நமக்கு விரோதமாக எழும்புகிற பலவான்கள், நமக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத ஆவிகள், போட்டிகள், பொறாமைகள், வன்கண்கள், தீய ஆவிகள், வலு சர்ப்பத்தின் ஆவிகள், பொல்லாத ஆவிகள், தீய காரியங்கள், அவைகள் எல்லாம் ஜெபத்திலே நம்ம கட்டணும். அதுதான் நமக்கு திறவுகோல். அல்லேலூயா. பின்னாடி பார்க்கலாம் ஆண்டவர் சொன்ன காரியங்களை. அப்போ இவர் ஒரு தாவீது ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார். அது ஆண்டவருடைய சமூகத்திலே பிரிதியாக காணப்படுகிறது. ஏற்ற வேளையிலே அவர் ஆலயத்தையும் கட்டி முடிக்கிறார். 6வது வசனம், இதோ நாம் எப்பிராத்தாவிலே அதன் செய்தியை கேட்டு வனத்தின் வெளிகளிலே அதை கண்டோம். பெத்லகேமிலே அருமையான தேவனுடையதான ஆலயத்தை அவர் கட்டுகிறார். அவர் ஆசீர்வதிக்கிறார், தேவனை மகிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவர் பாதபடியில் பணிவோம். அந்த சர்ச்சுக்குள்ளாரியே அவங்க எல்லாரும் போய் கும்பிட்டாங்களாம். உண்மையாலுமே ஆண்டவர் உதவி செய்தார். அடுத்தது, கர்த்தாவே உமது வல்லமை விளங்கு பெட்டியுடன் நீர் உமது ஸ்தாபர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும். ஆண்டவருக்காக நாம் வைராக்கியமாய் வாழ்ந்தால் நம்முடைய உடன்படிக்கை,
பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கை வேறு, புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கை வேறு. புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கை என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால் நமக்கு கிடைக்கிற ஒரு உடன்படிக்கை. ஆமென், அல்லேலூயா. அந்த உடன்படிக்கையானது இயேசு நமக்காக சிந்தின ரத்தம், அவர் உயிர்த்தெழுந்த வல்லமை, அவருடைய வேத வசனம், அவருடைய வாக்குத்தத்தம், இதுதான் நமக்கு உடன்படிக்கையாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை வைத்து தான் நாம் ஜெயிக்க வேண்டும். அந்த உடன்படிக்கை நம்மை காப்பாற்றும். ஆண்டவர் சொன்னார், இது உங்களோடு நான் செய்கிற திருவிருந்திலே சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், இது உங்களுக்காக அநேகருக்காக சிந்தப்படுகிற ஒரு புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அந்த திருவிருந்த மூலியமாக, அந்த பாடு மரணத்தின் வாயிலாக நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம், கிருபைகளை பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இதனால் என்ன லாபம்? அவர் கோயில் கட்டினதுனால என்ன லாபம் என்று நாம் பார்த்தால் 11வது 12வது வசனத்திலே, உன் கற்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன். ஆமென், அல்லேலூயா. கற்பத்தின் கனி எங்க வைப்பாங்களா? சிங்காசனத்தின் மேல் வைப்பார்கள். தேவ பிள்ளைகளாகி நாம் நம்முடைய குடும்பத்திலே ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் தருவார். அதுவும் ஆண் குழந்தையை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார். ஒரு அலையிலே சொல்லுங்க, என்னத்தை தருவார்? ஆண் குழந்தையை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார். ஆண்டவர் இன்னும் அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கூட ஆண் குழந்தை வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண் குழந்தை கட்டளையிடுவாராக. அது மட்டுமல்ல, ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ தந்து அவர்கள் மூலியமாக உங்களுடைய குடும்பங்கள் வளரும்படியான ஒரு கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலே சொல்லும் பொழுது கிறிஸ்துவுக்குள் ஆண் ஒன்றுமில்லை பெண் ஒன்றுமில்லைன்னு சொல்லிட்டார். அதனால பெண் குழந்தை கிடைச்சாலும் நம்ம ஒன்றும் வருத்தப்பட தேவையில்லை, எல்லாமே ஒன்று தான். அல்லேலூயா. இருந்தாலும் எல்லா உலக வழக்கத்தின்படியாக நாம் பார்க்கும் பொழுது ஆண் குழந்தை தேவையாக இருக்கிறது, அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றார், உன் கற்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன், உன் குமாரர் என் உடன்படிக்கை நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்று கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார். அவர் தவற மாட்டார். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்கிறார், நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். அந்த ஆசீர்வாதத்தினுடைய திறவுகோல் நம்மிடத்திலேயே இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பணம் காய்க்கிற ஒரு மரம் மாதிரி. அவர்கிட்ட தங்கம், வெள்ளி, ஆசீர்வாதம், வீடு, காரு, ஒட்டகம் எல்லாம் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் அதை நம்ம ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபத்தில் போய் அவைகளை நாம் என்ன செய்யணுமா? கேட்கணுமா? அவரை குறித்து இருக்கிற அறிவே நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருமா? அல்லேலூயா. நாம் அவரை பற்றி தவறாக நினைத்து கொண்டிருக்கிறோம், தவறாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அவரை குறித்து அவர் தூரத்தில் இருப்பவராக நாம் ஆண்டவரை நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் நிழலாய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி இருக்கிறார்? நிழல் நம்மளை விட்டு போகுங்களா? சொல்லுங்க. நம்ம படுத்திருந்தா அதுவும் படுத்திருக்கும், நம்ம உட்காந்துருந்தா அதுவும் உட்காந்துருக்கும், நம்ம எந்திரிச்சு போனால் அதுவும் என்ன செய்யும்? எந்திரிச்சு போகும். கர்த்தர் என் வலது பக்கத்தில் இருக்கிறார் என்று தாவீது சொல்லுகிறார். கர்த்தர் எங்க இருக்கிறாரா? வலது பக்கத்தில். அதனால தான் பாருங்க, அவர் பெரிய ராஜாவாக இருந்தாலும் கூட கடவுளுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நான் நாடுவேன், அதுவே எனக்கு மகிழ்ச்சி, அதுக்காகத்தான் நான் காரியங்களை செய்வேன் என்று சொல்லி எப்பொழுது பார்த்தாலும் ஜெபம், துதி, ஆராதனை, ஜெபம், துதி, ஆராதனைன்னு எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தார். சாமி சாமி சாமின்னு சொல்லி. இன்றைக்கு அநேகருக்கு அது தெரியாது, அநேகருக்கு அது புரியாது. ஆமீன், ஸ்தோத்திரம். நம் அந்தரங்கத்தில் ஆண்டவரோடு இணைந்திருந்தால் நமக்காக வெளியரங்கமான ஆசீர்வாதங்களை அவரே நமக்கு தருவார். ஆமீன், அல்லேலூயா. ரொம்பவும் கேட்க தேவையில்ல. ஆண்டவர் ஆமீன், ஸ்தோத்திரம். நம்முடைய தேவைகள் என்னதென்று அறிந்திருக்கிறார். நாவில் சொல் பிரவாவிற்கு முன்னமே நம்முடைய தேவன் நம்முடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்திப்பாராம். அல்லேலூயா. ஆனால் எப்போ நீங்கள் அவரை பற்றிய அறிவு உங்களுக்கு இருக்கணும். தேவனை பற்றிய அறிவு. என்னை மன்னிப்பார், என்னை ரட்சிப்பார், என்னை உயர்த்துவார், என்னை மேன்மைப்படுத்துவார், என்னை பிரகாசிக்க பண்ணுவார், என்னோடு கூட இருப்பார், நான் அவருக்காக எதையாவது செய்தால் அவர் எனக்கு திரும்ப செய்வார். நல்ல நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். அப்பொழுதுதான் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம், அந்த எழுப்புதல் உங்களுக்கு என்ன செய்யும்? கடந்து வரும். ஆசீர்வாதத்தை நம்ம எல்லாரும் உள்வாங்கணுமா? உள்வாங்கினா வெளியில் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு காணப்படும். மனசில் நீங்கள் முதலாவது நினைக்கணும், அப்பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 25 முடிய நாம் வாசிக்கலாம். உறுதியான இடத்தில் கடப்பட்டு இருந்த ஆணி அந்நாளில் பிடுங்கப்பட்டு முறிந்து விழும், அப்பொழுது அதன் மேல் தொங்கின பாரம் அருந்து விழும் என்று சேனைகளின் கர்த்தர்
உரைக்கிறார். கர்த்தரே இதை உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது 22:22 தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். நாம் செய்ய வேண்டிய வேலை, ஆமேன், ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் திறவுகோல் நமக்கு ஆண்டவர் தருகிறார். ஒரு திறவுகோல் 2 திறவுகோல் அல்ல, நிறைய திறவுகோல்களை ஆண்டவர் தருகிறார். ஒவ்வொன்றும் ஒரு ஜபம், ஒவ்வொன்றும் ஒரு தரிசனம், ஒவ்வொரு திறவுகோலும் ஒரு லைனு. ஒவ்வொரு லைனில் நீங்கள் ஜெயிக்கணும். ஆமேன், ஸ்தோத்திரம். பிஸ்னஸில் ஜெயிக்கணும், சரீரத்தில் நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், நீங்கள் ஜெயிக்கணும். ஆமேன். உங்கள் நினைவுகள் எல்லாம், உங்கள் திட்டங்கள் எல்லாம் நிறைவேறணும், அதில் நீங்கள் ஜெயிக்கணும். பைபிள் சொல்லுது, ஜெபிச்சு ஜெபிச்சு ஜெயங்கொழுகிறவன் எவனோ அவனுக்கு தான் பரலோக ராஜ்யத்தில், ஆமேன், ஜீவ கிரீடத்தை, அதாவது ஜீவ கனியை ஆண்டவர் தருகிறாராம். ஆமேன், அல்லேலூயா. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் அப்படிங்குது. யாருக்கு? ஜெயங்கொள்கிறவனுக்கு, தோத்து போகிறவனுக்கு அல்ல. கஷ்டமாக தான் இருக்கும், ஜபம் பண்ணி ஜெயிக்கணும். அல்லேலூயா. எல்லாரும் பயப்படுவாங்க தான், ஆனால் நீங்கள் பயப்படக்கூடாது. ஜபம் பண்ணி என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். எல்லாரும் சோர்ந்து போவாங்க தான், ஆனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போக கூடாது. ஜபம் பண்ணி ஜெயிக்கணும். ஆண்டவர் சொல்றார், இந்த நாளிலே தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை நான் உன்மேல் வைக்கிறேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு. ஆமேன். ஆண்டவருடைய ஒத்தாசையோடு கூட நீங்கள் திறவுங்கள். ஆமேன், ஸ்தோத்திரம். ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு சில வாசல்களை அடைத்து போடுங்கள். பொல்லாத ஆவி வராத மாதிரி, அந்தார சக்திகள் உள்ளே நுழையாத மாதிரி, எதிரி சதிரிகள் உள்ளே நுழையாத மாதிரி சில ஆசீர்வாதங்களை, ஆமேன், ஸ்தோத்திரம், நீங்கள் ஆமேன் மக்களுக்கு கொடுக்கணும். சில காரியங்களை நீங்கள் சபித்து கடிந்து அப்புறப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் காற்றையும் கடலையும் பார்த்து சொன்னார், இறையாதே, அமைதலாயிரு. அது ஒரு திறவுகோல். அமைதலாயிரு. பிரச்சனையான நேரத்தில் தம்முடைய அபிஷேகத்தை அனுப்புகிறார், வல்லமையை அனுப்புகிறார். அது ஒரு மனிதனை போல கீழ்ப்படிந்து, காற்றும் கடலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அது அப்படியே, ஆமேன், சூத்திரம், அமைதலாயிற்று. 10 பேர் உள்ளே இருந்தார்கள், அந்த படகிலே இருந்தார்கள். அவங்க 12 பேரும் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள், எப்படி காற்றும் கடலும் இவர் வார்த்தைக்கு என்ன செய்து கீழ்ப்படுகிறது. நாம் வெறும் ஐயோ ஐயோன்னு மட்டும்தான் கத்த முடியுது, காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு மட்டும்தான் என்ன செய்ய முடியுது? சொல்ல முடியுது, கவலைப்பட முடியுது, கண்ணீர் விட முடியுது. ஆனால் ஜீசஸ், அவர் வந்தார் பாருங்க, வந்த உடனே திறவுகோல்களை எடுக்கிறார், கட்ட வேண்டியதை கட்டுறார். அந்த இடத்துல அவர் கட்டுகிற அபிஷேகம். அல்லேலூயா. சில காரியங்களை கேளுங்க. ஆண்டவரே, நான் நன்றாக ஜெபித்து ஆவிக்குரிய காரியத்தில் நான் முன்னேறின ஆண்டவரே, நல்ல எழுப்புதலை வேணும் ஆண்டவரே, நல்ல கிருபிகளை வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்கள். நிச்சயமாய் நம்முடைய தேவன் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். 23வது வசனத்திலே, அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே அங்குமிங்குமாக நீங்கள் அலைந்து கொண்டு இருக்கலாம், அங்கெங்குமாக நீங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் ஆசீர்வாதம் இல்லை என்று நீங்கள் உலாவிக் கொண்டிருக்கலாம், தேடிக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், உறுதியான வருமானம், உறுதியான ஆசீர்வாதம். ஆமென், அல்லேலூயா. நல்ல வேலை கிடைக்கும் பொழுது நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள், நல்ல இடம் கிடைக்கும் பொழுது நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள், நல்ல வீடு கிடைக்கும் பொழுது சந்தோஷப்படுவீர்கள். ஆண்டவர் சொல்றார், உனக்கு உறுதியான ஆசீர்வாதம், நம்பிக்கையான ஆசீர்வாதம் என்னுடைய சமூகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நம்பிக்கையான ஆசீர்வாதம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திருவுங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது, ஆசீர்வாதத்தின் திறவுகோலை நமக்கு ஆண்டவர் கொடுக்கும் பொழுது, ஆமென், நம்ம எல்லாரும் நல்லா இருப்போமா. இதில் எழுதப்பட்டிருக்க பாருங்க, புத்திர பௌத்திரர் அப்படின்னா பையனும் பையனுடைய பிள்ளைங்களும், பிள்ளையும் பிள்ளையுடைய பிள்ளைகளும் அப்படி என்று. பௌத்திரர் என்றால் அவங்களுடைய பேர பிள்ளைகள், புத்திர பௌத்திரர் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு பாருங்க. எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். இனிமே கூட அல்லேலூயா. தாவீது கர்த்தருடைய இருதயத்தை தொட்டார். எப்படி தொட்டார்? யாருக்குமே சர்ச்சு கட்டணுங்கிற எண்ணம் வரல. உடன்படிக்கை பெட்டி கொண்டு போய் அங்கே நல்ல இடத்துல வைக்கணும்னு அவங்க நினைக்கல, ஆனால் அவர் மட்டும் நினைச்சார். ஆகையால் புள்ள தலைமுறைக்கு அவருக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. இன்றைக்கும் தாவீதின் சிட்டி, டேவிட் சிட்டி என்று சொல்லக்கூடிய சிட்டி எருசலேமில் இருக்கிறது, பெத்லகேமில் இருக்கிறது. அது தேவனுடைய வீடாக இருக்கிறது. தேவன் அதிலே வாசம் பண்ணுகிறார். அங்கே தேவனுடைய அவர் கட்டின ஒரு ஆலயம், அதாவது அவர் என்றால் அவர், அவருடைய பையன்,
கொத்தனாருங்க எல்லாம் சேர்ந்து கட்டினாங்க. அல்லேலூயா. ஆனால் இவர் தான் பணம் பொருள் எல்லாம் என்ன செஞ்சார்? சேகரித்து கொடுத்தார். எல்லா சப்போர்ட்டும் இவர் தான். 99% இவர் தான் பண்ணார். அந்த கடைசி நேர வேலை மட்டும் என்ன செஞ்சார்? அந்த கட்டடம் கட்டுகிற அந்த வேலை மட்டும் சாலமோனுடைய மேற்பார்வையிலே நடைபெற்றது. ஆமென், ஸ்தோத்திரம். இப்போ இவருக்கு வயசாகி போயிடுச்சு. அவர் தான் என்ன செஞ்சார்? சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டி திறப்புலா பண்ணார். இவங்கெல்லாம் கோயிலில் கட்டும்போது கொஞ்சமாக கிடா வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. 50 கிடா 100 கிடா அப்படி வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. பலிபீடமாக இருக்கும்போது, சின்னதாக ஆசாரிப்பு கூட இருக்கும் பொழுது. ஆனால் கடவுளுடைய ஆலயம் கட்டி திறப்புலா செய்த போது ரத்தத்தை ஆறு போல ஓட பண்ணினாங்களாம். ரத்தத்தை என்ன பண்ணாங்களாம்? ஆடு மாடுகளுக்கு தொகை இல்லைன்னு எழுதிருச்சு. என்ன எழுதியிருக்குது? ஆடு மாடுகளுக்கு என்ன இல்லை? தொகை இல்லை. நல்லா ஒரு பலிபீடத்தை கட்டி உயரமான இடத்துல கட்டி நல்லா தண்ணி போகிற மாதிரி நல்ல உயரமான இடத்துல கட்டி அதிலிருந்து கீழே விடுங்கடான்னு சொல்லி விட்டா, ஜாமனி தண்ணி தெளித்து விட்டு ஜாமனி விட்டா ஆறு போல் என்ன செய்யுதான்? ஓடுது. இது ஆறா தண்ணியா இல்லை இது ரத்தமா அப்படின்னு மக்களுக்கு தெரியல. ஆமென், ஸ்தோத்திரம். அது அந்த காலத்து முறை, அதை அப்படி செய்தார்கள். அல்லேலூயா. ஆனால் இந்த காலத்தில் இயேசு நமக்காக ரத்தம் சிந்தினபடினாலே ஒரு சொட்டு ரத்தம் கூட நீங்களும் நானும் சிந்தக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். நீதிமானுடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. 2 பேரை சிலுவையில் 3 பேரை சிலுவையில் அறைந்தார்கள். இயேசு நீதிமானாக இருந்தபடினாலே 2 பேருடைய கால்களை முறித்தார்கள். ஆனால் இயேசுனுடைய கால்களை முறிக்கவில்லை. ஏனென்றால் நீதிமானுடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகையால் ஒரு சொட்டு ரத்தமாகிலும் உங்களிலிருந்து விழ தேவையில்லை. தேவன் நமக்காக ஒரு சொட்டு ரத்தம் விடாமல் ரத்தத்தை சிந்தி மீட்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆகையால் நீங்கள் அவருடைய செல்ல பிள்ளையாக இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு திறவுகோல்களை தருகிறார். மத்தேயு எழுதின புத்தகம் 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். நீ பூலோகத்திலே எதை செய்கிறாயோ அது பரலோகத்திலே செய்யப்படுகிறது. அல்லேலூயா. இங்கேருந்து நீங்கள் இமெயில் அனுப்புகிற மாதிரி, மெயில் அனுப்புகிற மாதிரி, ஃபோன் பேசுகிற மாதிரி, வீடியோ கால் பண்ணுற மாதிரி, நீங்கள் சொல்கிற மாதிரி, ஃபேக்ஸ் அனுப்புகிற மாதிரி, இங்கேருந்து நம்ம பண்ணுகிற அந்த காரியத்தை பரலோக ராஜ்யம் அங்கீகரிக்கிறது. அல்லேலூயா. ஆசீர்வதிக்கிற. அப்போ நல்ல ஜெபமாக பண்ணணும். அன்னாளை போல் ஜெபம் பண்ணணும். ஆண்டோடைய சமூகத்தில் அவருடைய இருதயத்தை தொடணும். யாருமே அந்த காலத்தில் குழந்தைய கொடுக்க மாட்டாங்க. இந்த அம்மா கொடுத்ததுன்னு சொல்லிச்சு. சொன்னதுக்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தை தந்துட்டார். அதே போல் அந்த மகள் கொண்டு போய் செலுத்துச்சு. செலுத்தின உடனே என்ன நடந்தது? மீண்டும் ஒரு 5 குழந்தை கொடுத்தது. கிட்டத்தட்ட 6 குழந்தை. அல்லேலூயா. போதும் போதும் என்று சொல்லப்பட்டது. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? காரியங்களை செய்தார். பிள்ளை இல்லாதவள் 7 பெற்றாள் அப்படின்னு அன்னாலே 2ஆம் அதிகாரத்தில் என்ன செய்கிறார்? மலடியாக இருந்தவள் 7 பெற்றாள் அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுறாங்க. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அந்த அம்மா அந்த அம்மா பற்றி என்ன செய்யுது? பாட்டு பாடிக்குது. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு ஆசீர்வாதத்தின் திறவுகோலை ஆண்டவர் நமக்கு தருகிறார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். ஆண்டவர் தருகிறார். திறவுகோள்களை அப்படின்னு இதில் எழுதியிருக்கும் பாருங்கள். இந்த வசனத்தில் திறவுகோள்களை, இது ஆழமான சத்தியம். திறவுகோல் என்றால் 1, திறவுகோள்களை அப்படி என்று சொன்னால் அநேகம். ஆமென். திறவுகோல் என்றால் சாவி. இது அநேக சாவிகளை ஆண்டவர் தருகிறார். அநேக ஆசீர்வாதமான காரியங்களை ஆண்டவர் நமக்கு தரக்கூடியவராக அவர் இருக்கிறார். அவருடைய திறவுகோல் நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறது, வெற்றியை தருகிறது. என்னாலும் நீங்கள் வெற்றி பெற்று அவருடைய சமூகத்திலே வெற்றி பெற்றவர்களாகவே நிற்க வேண்டும் என்று தேவன் ஆசைப்படுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். காட் பிளஸ் யூ. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமை கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமை கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. க்ளோரி. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், வீரநடை நடந்திடுவோம்.
ஆசீர்வதிப்பீராக. நல்ல பொருத்தனைகளை செய்து நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தாவே நீர் கிருபை செய்யும். நம்முடைய இருதயத்தை தொடும் வண்ணமாக ஆண்டவரே, எங்களுடைய திராணிக்கு மிஞ்சி ஆண்டவருடைய சமூகத்திலே எங்களை நாங்களே ஒப்படைக்க, எங்கள் பொருளாதாரத்தை ஒப்படைக்க, திரும்ப அதை 1000 மடங்காக பெற்றுக்கொள்ள உங்களுடைய நாமத்தை முன்னிட்டு சாட்சி சொல்ல உதவி செய்யும். அப்படியே செய்யும். ஆசீர்வதியின் நன்றி மகிமைப்படும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.